இங்கே நான் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பூ வாங்குறதுக்காக விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக பூ வாங்க வந்திருக்கேன். இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து பயங்கர கூட்டம், மக்களுடைய நெரிசல் நல்லா ஜெகஜோதியாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி வந்த மாதிரியே இருக்குது. பட் பூ விலை பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகைப்பூ 1000 ரூபாய் விற்கிது, 100 ரூபாய் விற்கிது. இதே ஜாதி பூவும் 1000 ரூபாய் விற்கிது. கனகாமரம் அதே விலை தான் விற்கிது. நல்ல பூ விலை அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஜனங்களுடைய நடமாட்டம் குறையில, எல்லாரும் நல்லா ஜேன்னு இருக்கு. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாட போறாங்கன்னு நினைக்கிறேன். காய்கறி பழங்கள் எல்லாமே அதிக விலை தான் விற்கிது. ஆனால் மக்கள் கையில நல்லா காசு நல்லா புழங்குதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா எல்லாருமே வீட்டில் இல்லை, எல்லாரும் மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. அதனால விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல பூ விலை அதிகமாக இருந்தாலும் ஜனங்க வாங்கி எல்லாருமே இன்னைக்கு நாங்களும் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். முதல் நாளே வாங்கி எல்லாத்தையும் பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிறது வழக்கம். இன்னைக்கு இந்த பூக்கடையில் வந்து இன்னைக்கு நானும் பூ வாங்கியிருக்கேன். பூ விலையெல்லாம் அதிகமாக இருந்தாலும் சாமிக்கு தேவையான அத்தனை பூஜை பொருள்களும் வாங்கிட்டோம். பூ விலை அதிகமாக இருந்தாலும் நாங்களும் இன்னைக்கு மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, கனகாமரம், செவந்தி பூ இன்னைக்கு எல்லாமே வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து செவந்தி பூ 250 ரூபா விற்கிது. இருந்தாலும் அதை நாங்கள் வாங்கிட்டு தான் போகிறோம். போன வருஷமும் இதே விலை தான், ஒரு 20 ரூபா கூட இருக்கு. பட் இன்னைக்கு விலை அதிகம்தான். காரணம் என்னன்னா வியாபாரிகள் நல்லா இருக்கட்டுமே, அவங்களுக்காக தானே இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே அவங்களும் வியாபாரம் பார்க்க போறாங்க. மற்ற எல்லா நாளும் அவங்களுக்கும் வியாபாரம் இல்லாமல் தானே கஷ்டப்பட போறாங்க. அதனால மக்கள் வந்து சாமிக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால செலவு பண்ணி வாங்கிட்டு போய் பூஜையை நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.